கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு வந்து சங்கீத கலாநிதி விருது வந்து இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. விழா அதாவது சங்கீத கலாநிதி விருது அறிவிக்கப்பட்ட நாள் என்ன பண்ணார், அவர் தான் வந்து தலைமை தாங்கக்கூடிய மரபு இருந்தது. கிட்டத்தட்ட 94 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மியூசிக் அகாடமி ஒரு விருது வழங்கக்கூடிய விஷயம். இந்த ஆண்டு அவர் தான் தலைமை தாங்குவார்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியானுச்சு. வெளியான உடனே இது 94 வருஷம் நடைபெறாத ஒரு விஷயம். பல கலைஞர்கள் இந்த விழாவை நாங்கள் புறக்கணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தன்னோட அதிகாரப்பூர்வமாகவும் தன்னோட ட்விட்டர் பக்கமாகவும் சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய எதிர்ப்புக்கு உட்படக்கூடிய ஒரு கலைஞர் இருக்காரான்றது இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு சித்திரமாக பார்க்குறாங்க. இப்படி ஒரு கலைஞராக இவ்வளோ பேர் புறக்கணிக்கக்கூடிய விஷயத்தை அவர் செய்திருக்காரா அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி பார்க்குறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த விசாகரி, திருச்சூர் பிரதர்ஸ், துஷ்யந்த் ஸ்ரீதர்ஸ், ரஞ்சனி காயத்ரி இவங்க எல்லாருமே வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மாபேதைகள் கலந்து கொண்ட ஒரு விழா அந்த மியூசிக் அகாடமியில் அவங்க பாடின ஒரு விஷயத்தில் இவர் வர்றதா, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவை புறக்கணிக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு கச்சேரியும் நாங்கள் வந்து கேன்சல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் மேலே ட்விட் போட்டுட்ருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். எப்படி வந்து ஒரு தியாகராஜ ஆராதனை வருடம் நடக்கும் பொழுது அந்த தியாகராஜ ஆராதனையில் அவங்களுக்கு அழைப்பு வந்தாலும் வராவிட்டாலும் அந்த இசைக்கலைஞர்கள் போய் தங்களுடைய அந்த இதை செலுத்த வேண்டும், அஞ்சலி செலுத்த வேண்டும், அங்கே போய் அவர்கள் பாட வேண்டும் என்பதை ஒரு கடமையாக நினைத்திருக்கிறார்கள் இசைக்கலைஞர்கள். அது போன்று இன்னைக்கு அவர்கள் அனைவரும் திரண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். ஏன்னா எப்பொழுதுமே வந்து பெரிய அளவில் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்காதவர்கள் இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு தர்ம போராட்டமாக இவர்கள் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள். நம்ம மிகவும் அவர்களை எல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்று. எதனால் இந்த சிக்கல் வந்து டி.எம். கிருஷ்ணாவிற்கு வந்தது அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து இந்து சமுதாயத்தை வந்து கேவலமாக பேசுவதும், புராண கதைகளை இழிவாக பேசுவதும், கலை வேறு சமயம் வேறு என்று சொல்வதும், இதை வந்து இவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர் டி.எம். கிருஷ்ணா. இந்த கர்நாடக இசை என்பதே எதிலிருந்து வந்தது, அதனுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு நீங்கள் முன்னாடி நம்ம போய் பார்க்கோம் அப்படின்னா, கமகத்திலிருந்து தான் நாதம் பிறந்தது, நாதத்திலிருந்து தான் மற்றதெல்லாம். அப்போ அந்த கமகம்ங்கிறதே சாமத்திலிருந்து வந்தது, சாமம்ங்கிறது வேதம். அப்போ இது பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கலை வேறு சமயம் வேறு அப்படின்னு சொல்லி கர்நாடக இசையில் உங்களால் பிரிக்க முடியாது. அதுதான் நம்ம இசையினுடைய பாரம்பரியமும் கூட. அது நடனமாக இருந்தாலும் சரி, கலை இதுவாக இருந்தாலும் சரி, எந்த கலையுமே நம்மளோடது இறை அம்சத்தோடு பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய எல்லா கலைகளினுடைய வடிவம். அதனால தான் கலைகளினுடைய வடிவமாக நம் கலைவாணியான சரஸ்வதியை நாம் வணங்குகிறோம். அப்போ நீங்கள் இதை வந்து பிரித்து பார்க்கறதுக்கான ஒரு வழியே உங்களுக்கு கிடையாது. அப்படி இதை பிரித்து பார்த்து இதை கேவலப்படுத்தியவர் தான் டி.எம். கிருஷ்ணா. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு பாடல் அப்படிங்கிறதோ ஒரு பாட்டு அப்படிங்கிறதோ ஏதோ ஒரு பெருமைக்காக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக, அந்த திறமையை வெளிப்படுத்தியதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணம், ஒரு பெயர், ஒரு புகழ், இதற்காகவோ மட்டும் நம்ம நாட்டில் அந்த இசை என்பது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அந்த இசையை வந்து கர்நாடக இசையை எதெல்லாம் என்ரிச் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் எதை இன்றைக்கி சொல்கிறது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய புராண கதைகள், இதிகாச கதைகள், இதனுடைய பக்தி, ஒவ்வொரு கடவுளர் மீதும் ஒருத்தர் வைத்துள்ள பக்தி, இதெல்லாம் வைத்து தான் அந்த பாடல்கள் எல்லாமே இங்கே உருவாகி இருக்கிறன. அதையெல்லாம் பிரிச்சுட்டிங்கன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த புராணமாக இருக்கலாம், இந்த இதிகாச கதைகளாக இருக்கலாம், இவையெல்லாம் வந்து எதற்கு ஒத்து வரவை, வேதத்துக்கு ஒத்து அதிலிருந்து வந்தவை தான் அனைத்துமே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து இதை பிரித்து நீங்கள் பார்க்க முடியும்? இதை பிரித்து இதை கேவலப்படுத்தி பேசக்கூடிய ஒரு ஆளை இன்றைக்கி எப்படி எங்களால் ஏற்க முடியும் என்று இன்றைக்கி இசைக்கலைஞர்கள் கேட்டிருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து அவர்களுடைய எதிர்ப்பை ஒரே குரலில் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்லும் பொழுதும் இதை தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கர்நாடக இசைக்கு வந்து மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து இவரை ஏற்பாரா அப்படிங்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் இன்றைக்கி அவங்க வந்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் ரஞ்சனி காயத்ரி அவர்கள்லாம் ஓப்பனாகவே இந்த விஷயத்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த இதை வந்து அவங்களுடைய ட்விட்டர்லேயே அவர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அதே போல் விஷாக்கா ஹரி அவங்களும் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த அவார்டை வந்து திருப்பி தரது அப்படிங்கிற ட்ரெண்டெல்லாம் இந்த இடதுசாரிகளுக்கே உரித்தான ஒரு விஷயமாக இருந்தது. அதனுடைய ஒரு இதை இன்றைக்கி இவர்கள் இன்றைக்கி அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கே அது திரும்பி வந்திருக்கிறது. இன்றைக்கி திருச்சூர் பிரதர்ஸ் அவர் வந்து அவருடைய அவார்டை வந்து நான் திருப்பி தர போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எனக்கு இந்த அவார்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
இன்னைக்கு இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு போராட்டமாக நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பண்பாடு. இந்த இசை ஏன்னா இப்போ தான் வந்து நோட்ஸு எழுதுறது, பேனா, அந்த புக்கில் பிரிண்ட் பண்ணி நோட்டு இதெல்லாம் வருது. ஆனால் கர்நாடக இசைங்கிறது நம்மள்ட்ட எப்படி வந்தது? அந்த குரு பரம்பரையில் வந்தது தானே. குருக்கு அடுத்து அந்த சிஷ்யர், அந்த சிஷ்யர்களுக்கு அடுத்து அவர்கள் சொல்லிக் கொடுத்து இப்படி வந்தது தான் இந்த கர்நாடக இசை. அது நடனமாக இருந்தாலும் பரத நடனமாக இருந்தாலும் அதுதான் அப்படி வந்தது தான். இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்த உடனே, இன்னைக்கு அந்த எதிர்ப்பு வந்த உடனே அதற்கு வந்து பதில் எழுதியிருக்கிறார் இந்த மியூசிக் அகாடமியினுடைய முரளி அப்படிங்கிறார். அந்த முரளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ராமுடைய சகோதரர். அப்போ என்ராம் எப்படி இருப்பாரோ அப்படித்தானே இவரும் இருப்பார். இடதுசாரி சிந்தனைகளில் விழுந்து வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவர் உடனே வந்து இது வந்து உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். எது உள்நோக்கம் கொண்டது? இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, இசைக்கலைஞர்களுக்கு. ஏன்னா அவர்களுக்கு அந்த கலையையும் அந்த பாரம்பரியத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கக்கூடிய ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. என்னுடைய பாரம்பரியத்தையும் இந்த இசைக்கலையும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய உன்னதத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒருத்தனை நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்த இசைக்கலைகளை பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் பாடுறதுனால எங்களுடைய திறமை வெளிப்படுவது, எங்களுக்கு அதன் மூலமாக பணம் வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதனுடைய ஒரு இதை அந்த பாரம்பரியத்தை நீங்கள் யார் காப்பாற்ற போகிறோம்? அதை காப்பாற்ற வேண்டியவர்கள் நாங்கள். அதனால் நாங்கள் இதை செய்கிறோன்ற உள்நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இசைக்கலை என்பது இன்னைக்கு இந்த பாரம்பரியத்தை இறந்து அதிலிருந்து அதை பிரித்து எடுத்து அதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களுடைய இடதுசாரி சிந்தனைக்குள்ளே அதை கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையில் இன்றைக்கி இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே யாருக்கு அந்த சிதைக்கணுங்கக்கூடிய உள்நோக்கம் இருக்குது? இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இசைக்கலைஞர்களுடைய இந்த போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கி நம்ம பலரும் கூட அதில் பாடம் கற்க வேண்டும் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த நாட்டினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே அதற்கான ஒரு எதிர்ப்பு வரும்போது அதை இழிவுபடுத்தும் பொழுது, ஒரு சைவ சமயத்துக்கு ஒரு இழிவு வருது, இழிவுபடுத்தக்கூடிய விஷயமாக பேசுகிறார்கள், செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த சைவ சமயத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதீனங்களும் அதை போற்றக்கூடிய அந்த சைவ பெரியோர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அதே போல தான் வைணவ பெரியவர்களும் வைணவ சமயத்தின் மீது எப்பொழுதெல்லாம் இது மாதிரி தாக்கப்படுகிறதோ அப்போ அதற்கு உரிய பெரியவர்கள், ஆதீனங்கள், அதற்குரிய மடாதிபதிகள் அவர்கள் இதற்கு முன் வந்து போராட வர வேண்டும், முன் வந்து அதை பற்றி பேச வர வேண்டும். அதே போல் இன்னைக்கு வந்து அதாவது வைதீக மரபில் இருக்கிறவர்கள், தீட்சிதர் மரபில் இருக்கிறவர்கள், இந்த இடங்களிலும் கூட அந்த சமயத்திற்கோ அந்த அவர்களுடைய முறைகளுக்கோ ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அவர்களும் இதை முன் வந்து இதே போல் அவர்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு வைக்க முன் வர வேண்டும். அப்பொழுதுதான் இவைகளெல்லாம் உங்களால் காப்பாற்ற முடியும். ஏன்னா இதை எல்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்றே இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றப் போகிறீர்கள்? அப்போ இதை காப்பாற்ற வேண்டியது தானே உங்களுடைய கடமையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாயன்மார்களும் எப்படி வந்து அந்த சிவன் அப்படிங்கக்கூடிய அந்த பக்தியில் மூழ்கி அதை காப்பாற்றுவதற்காக எந்த அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்களோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு எதிராக நடக்கக்கூடிய தீமைகளை வந்து நீங்கள் எதிர்க்க தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அதை வந்து இன்றைக்கி வந்து இவர்கள் வந்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இந்த இசைக்கலைஞர்கள். ஸோ அவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு நாம் வந்து வரவேற்பு தெரிவிக்க வேண்டும். இந்த போராட்டத்திலேருந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இவை. இதன் மூலமாகத்தான் நம்மளால் வந்து இந்த மரபையும் இந்த பண்பாடு இவைகளை முழுவதுமாக நம்மால் காப்பாற்ற முடியும். அதை தான் இன்றைக்கி இந்த இசைக்கலைஞர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். இந்த மியூசிக் அகாடமி அப்படிங்கிறது இன்றைக்கி இவங்க முரளி அதனுடைய அவர் தான் உள்ளதுனால நாம் வந்து ஒரு சபா வைத்து நடத்திருக்கிறோம். அப்போ இந்த சபாவில் வந்து இவர்கள் வந்து பாடினால் தானே வந்து இதன் மூலமாக அவர்களுக்கு பெயர் வரும், அவங்களுக்கு காசு வரும், எல்லாமே அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சபா என்னோடது தானே. அப்போ என்னுடைய இது என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து பாடிட்டு போ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி அவர் செய்தார். ஆனால் இந்த சபா வந்து எங்களுக்கு தேவை கிடையாது, இந்த சபாவினால நாங்கள் இல்லை, அதனால் எப்படி இந்த சபா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆதரிக்குமோ அந்த சபா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதை நிரூபித்திருக்கிறார்கள். இது தொடர வேண்டும்.